ம். அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு பின்பு அவர் பேதுருவையும் ம், யோவானையும் ம், யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். என்ன பண்றதுக்குமா? ஏன் அவர் தேவனாதி தேவன் இல்லையா? அவருக்குமா ஜெபம் தேவை? அவருக்கும் ஜெபம் தேவையா? வேதம் சொல்லுகிறது, அவரு மனுஷனா இருந்த இந்த நாட்கள்ல பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுவாராம். கண்ணீரோட ஆ, அவருக்கு பயபக்தியோட ஜெபம் பண்ணுவாராம். அது நிமித்தம் அவர் கேட்கப்பட்டாருன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஜெபம் எப்படி போகுது? இது கை வச்சுக்கங்க. என் ஜெபம் போதுமானதா அப்படின்னு உங்களை கேட்டுக்கங்க. என் ஜெபம் போதுமானதா? இயேசுவுக்கே ஜெபம் தேவைன்னா எனக்கு தேவையா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாரத்துல இருந்து ஆண்டவரே, இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டா எனக்கு அதிகமா தேவைப்படும். இனி நான் உங்களுடைய சமூகத்துல ஜெபத்துல தரித்திருப்பேன். ஓகே, காட் பிளஸ் யூ. அப்ப மலையில ஏறிட்டாரு, அவர் ஜெபம் பண்றாரு. மலையில ஏறி செல்போன் பார்த்துட்டு இருந்தார். மலையில ஏறி சர்ச்சுக்கு வந்து செல்போன் பார்க்குறோமா? சரி, மலையில ஏறி செல்போன் பார்க்கல. என்ன பண்ணாரு? அப்படியே போட்டிருக்கே, யாராவது வாசிங்க பார்க்கலாம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் மலை மேல ஏறி ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. நீங்க ஜெபம் பண்ணி முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுங்க. முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களால என்ன பண்ண முடியாது? உங்க முகம் மாறினதை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இவங்க 2 பேரும் நின்று என்ன செஞ்சாங்க? இயேசு ஜெபம் பண்ணும்போது இது கண்ணை திறந்து பார்த்துருக்கான். அப்படி பார்க்கும்போது அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் ஆ, வெண்மையாகி பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரத்துல ஏதோ ஒரு பவர் இறங்கிடுச்சு. பிரகாசிக்கத்தக்கதான ஒரு வல்லமை இறங்கி இருக்கு. ஓகேயா? இப்ப இந்த 2 காரியத்தை வச்சுக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் முகம் பிரகாசமாய் மாறும். உங்களுடைய வஸ்திரம் கூட வல்லமையாக்கப்படும். ஆமென். ஜெபத்தில் உட்காந்துட்டு வரும்போது தான் உங்கள் வஸ்திரம் வல்லமையாக இருக்கும், உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். இது ஜெபத்தினாலே ஏற்படுகிற ஒரு விளைவு. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த காலம் ஜெபிக்கிற ஒரு காலம். ஜெபத்தில் ஜெயிக்கணும். உங்கள் காரியங்களை ஜெபத்தில் வச்சு எது நடக்கணுமோ அதை ஜெபத்தில் வச்சு விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நாம ஓடி 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 வாழ்க்கை பூரா ஓடத்தான் செய்யணுமே தவிர ஒரு சாதனையும் நம்மளால சாதிக்க முடியாது. ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணுகையில் நெக்ஸ்ட் முகரூபம் அரித்தவுடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் ஆ. மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவரோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். எதை பற்றி? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுறதுக்கு மனுஷங்களா தேவை? மனுஷங்கட்டியா போய் பேசுவாரு? அல்லேலூயா. ஆமா, அவர் தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய சித்தத்தை மனுஷங்களோட தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தேவன். அல்லேலூயா. உங்க பக்திக்காகலாம் இல்லை,
அவர் உங்களோட இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களோட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன சொல்ல போறோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க போதும். என்ன பண்ணிட்டே இருங்க? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஜெபமா அது? ஜெபம்னா எவ்வளவு பேசணும்? இல்லை, எவ்வளவு பேசணுங்கிறது இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணினாலே அது என்னதான்? ஜெபம்தான். ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். ஆமா, ஜெபிக்கிறதுக்கு நிறைய காரியம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். சரி, 2 பேர் பரலோகத்தில் இருக்கிற 2 பேர், இதுல ஒருத்தரை பத்தி சொல்றேன். இந்த எலியாவும் மோசேயும். சொல்லுங்களேன், எலியாவும் மோசேயும். எலியா எப்படிப்பட்ட ஆளு? சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை பத்தி 2 வார்த்தை சொல்ல முடியுமா? எலியான்னு ஒரு மனுஷன் இருந்தது தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடினோமே. என்ன பாட்டு பாடினோம்? அந்த எலியாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் சண்டைக்கு வர மாட்டார். இங்க இறங்கி வந்து என்னையா பேசுனீங்க அப்படின்னு கேட்க போறது இல்லை. அவர் இயேசுநாதரோட அவருக்கு ஒரு சில டீலிங் இருந்தது, பேசினாங்க. அல்லேலூயா. சரி, எலியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படியா? மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஓஹோஹோ, எனக்கு ஒண்ணு தெரியும். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்னு எனக்கு தெரியும். அவன் எலியா நம்ம போல. சொல்லுங்க பார்க்கலாம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிற ஆளு. எப்படி ஆளு? உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மனுஷன். ஒரு 50 பேர் வந்தாங்க, போர் சேவகர்கள். ராஜா உம்மை அழைக்கிறார். தேவனுடைய மனுஷனே, உன்னை ராஜா அழைக்கிறார். அவன் என்ன கேட்டானோ, எப்படி பேசினானோ, பேசின டோன் சரியில்லையோ என்னவோ, உடனே அவன் சொல்லிட்டான். உடனே கோபம் வந்துருச்சு அவருக்கு. நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் நீங்க அவ்வளவு பேர் ஓடிருங்க நான் சொன்னாரு. இல்லை, என்ன சொல்லிட்டாரு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த 50 பேரையும் பற்றி கட்டுனாரு. ஏன் அநியாயம்? ராஜா வர சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. பாருங்க, அந்நேரம் அவனுடைய மைண்டு ஒரு சின்ன வார்த்தையை கேட்டு கோபம் வந்துருச்சு, சபிச்சிட்டான். இவர் தான் எலியா. சரி, எசபேல் ராஜாத்தி என்ன சொன்னா, நாளைக்கு உன் தலை இந்நேரம், நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன்ட்ட இருக்காது. எசபேல் சொல்லிட்டான். இவன் என்ன செஞ்சிட்டான்? தன் பிராணனுக்கு 50 நேரம் வானத்திலிருந்து அக்கினி இறக்குன, கர்மேல் பருவத்துல அக்கினினாலே பதில் கொடும் என்று சொன்ன உடனே அக்கினி இறங்கி தேவன் பதில் கொடுத்தாரு. இந்த பொம்பளை சொன்ன காரியத்துக்காகவா ஓடுறன்னா அவ்வளவுதான். அவன் தெம்பு அவ்வளவுதான். பக்கத்துல சொல்லுங்க, எலியாவுக்கு தெம்பு அவ்வளவுதான். இப்ப சிலருக்கு பாருங்க, சிலருக்கு தெம்பு நல்ல தூக்கம், சரியா? அவ்வளவுதான் தெம்பு. இந்த எலியா தூங்கலையா? ஏன்னா நீங்களும் எலியா தான். தூங்குற சிலர் எலியா தான். அவன் போய் ஒரு சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டு, ஆமா, அவன் இப்படி சொல்லிட்டு படுத்தான். போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை, நான் சொல்றேன், தூங்குற ஆட்கள் தயவு செய்து இப்படி ஜெபம் பண்ணிடுறாங்க. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுங்க, இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் அப்படி சொன்னான், என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லையா, அதனால எடுத்துக்கணுமா அவரை. எப்படி இருக்கு பாருங்க. அவன் பேசுற பேச்ச பாருங்க. நான் நல்லவன் அல்ல,
ஐ எம் நாட் பெட்டர் தேன் மை ஃபாதர். என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் கிடையாது, நல்லவன் இல்லை. இங்க இங்க மேக்சிமம் எல்லாரும் நல்லவங்க தான் இருக்கீங்க, அதனால உங்களை எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் வந்து நான் கேட்க மாட்டேன் நீங்க நல்லவங்களா எப்படின்னு. நான் வீட்டில் வந்தெல்லாம் இவங்க எப்படி ஆளுன்னு நான் கேட்க போறதே கிடையாது, ரைட்டா? அதனால நீங்க தைரியமா இருங்க, பாஸ் வந்து கேட்க போறது இல்லை. ஆனா அவன் சொல்றான் நல்லவன் இல்லை, அதனால பரலோகத்துக்கு எடுத்துக்கிடுவான். இதெல்லாம் என் நியாயமாய்யா? பரலோகத்துல என்ன குப்பை குளமெல்லாம் சேர்க்கிற இடமா? நல்லவன் இல்லாத ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க சேர்க்கிற இடமா? அவன் அப்படி ஜெபம் பண்றான். சரி இருக்கட்டும். அவனை சாப்பாடு கொடுத்து தட்டி விட்டு, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கப்பா, நீ வாட்டில் இங்க படுத்துக்கிட்டு இருக்க, போ அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து அனுப்பி ஓரை பர்வதத்துல போய் பார்த்துட்டு அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? கம்ப்ளைண்ட் பண்ணலையா? ஆமா, பவுல் தான் சொன்னாரு, அங்க போய் இவன் தன் ஜனத்துக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் பண்ணான் சொல்றாரு. ரோமர்கள் நிருபத்தில் அப்படி இருக்கான். அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் ஒருத்தன் தான் மீந்திருக்கேன். எப்படி? நான் ஒருவன் தான் மீதியா இருக்கிறேன். இருக்கட்டும். நீங்க எப்படி பாடுனீங்க? நீங்க நல்லா பாடுனீங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க போதையா நீ ஒரு ஆளு? அல்லேலூயா. ஆமா, அவன் ஒருத்தன் தான் மீதியா இருக்கேன். என் பிராணனையும் அந்த பாதையை வாங்க தேடுறான், என்னையும் கொல்ல வகை தேடுகிறான். இவருங்க யாருக்கு முன்னாடி? ஆண்டவருக்கு முன்னாடி. ஓகே, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சிட்டாங்க? உங்களுடைய உடன்படிக்கைய தள்ளி விட்டார்கள். கம்ப்ளைண்ட். சரி, ரோமர்ல எடுத்தீங்களா? அதை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனுடைய வார்த்தை என்ன வந்துச்சு? எப்பா, நீ ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்காத, நீ ஒரு ஆள் தான் ரொம்ப வைராக்கியம் கூண்ட ஆளு. அப்படி யாரும் இருக்கீங்களா? நீ ஒரு ஆள் தான் வைராக்கியம் கூண்ட ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியா வச்சேன், நீ 7001. அல்லேலூயா. நீ ஒரு ஆள் இல்லை, நீ 7001. அல்லேலூயா. சொல்லுங்களே. இல்லை, அவன் சொல்றான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், என்னையும் கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு கோபம் வருமா இல்லையா? விஷயம் என்னன்னா, தேவனுடைய கோபத்தை மூட்டி பார்க்குறான். தேவனுடைய கோபத்தை என்னமாவது ஒன்றை வாங்கிட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு போட்டு வந்துடலாமான்னு அவனுக்கு ஆசை. அவன் ஆரம்பத்துல இருந்து பாருங்க, இஸ்ரவேலிலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்யக்கூடாது அப்படித்தானே சொன்னாரு. பனி கூட பெய்யக்கூடாது, லேச ஈர காத்து கூட அடிச்சிடக்கூடாது. ஹலோ, விளங்குதா? பாருங்க, அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசிட்டே இருந்தார். ஒரு இடத்துலதான் கர்த்தர் தெய்வம்னு சொன்னார். ஆமா, அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, எனக்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, தேவனுக்கென்று வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவனுக்காகவே வாழுகிற ஒரு கூட்டம், தனக்காக இல்ல, தேவனுக்காகவே வாழுகிற ஒரு கூட்டம்.
பணத்துக்காகவே வாழுகிற ஒரு கூட்டம். அது அது நிறைய இருக்கா? நிறைய இருக்கா? கொஞ்சம் இருக்கா? எனக்கு தெரியாது. அதுதான் நிறைய இருக்கு. என்ன பிரதர் ஆளை காணோம்? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டாங்க, அதனால போயிட்டேன். சம்பாத்தியம் வந்துருச்சு, செய்முறை வந்துருச்சு, உறவுக்காரங்க, அப்படி என்ன ஆயிடுச்சு, பல காரணங்கள் வந்துருது. 7000 பேர் இயேசுவுக்காக வைராக்கியமா இருந்தாங்கிறது தான் இப்ப நமக்குரிய செய்தி. அல்லேலூயா. ஆமா, நீ இருக்கிறதுல 7001 நீ தான் கொஞ்சம் சோர்ந்து போய் படுத்த ஆளு, நீ தான் சாகணும்னு சொன்ன ஆளு. மற்றவெல்லாம் இன்னைக்கும் எனக்காக வைராக்கியமா இருக்கான் அப்படின்னு சொன்னார். இந்த எலியாவையா அக்கினி ரதத்துல தூக்கிட்டு போவ? இந்த ஆளையா சொல்லுங்க, இந்த ஆளையா அக்கினி ரதத்துல போய் தூக்கி பரலோகத்துக்கு கூட்டு போனாரா? அல்லேலூயா. பரலோகத்துக்கு இவரை கூப்பிட்டு போறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எலிசாவுக்கு தெரிஞ்சிருக்கு, தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்றேன், நீங்களும் நானும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு புறஜாதிகளுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. அது உண்மைதான். அல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்த தேசம். சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் சொந்த தேசம். ஆமா, அதனால நல்ல இளைப்பாரிக்கும்ங்க, பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மோசேயை பார்க்கலாமா? பரலோகத்தில் எப்படி ஆட்கள் இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். ரைட்டா? நீங்க எப்படி ஆளு, ஆனா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா அப்படிங்கிறத பத்தி பேச வரேன். மோசே எப்படி ஆளு? மோசே நல்ல ஆளு. சொல்லுங்க, நல்ல ஆளு, உண்மையுள்ள ஆளு. ஆனா ஃபெயிலு. ஆனா என்னவா? ஃபெயிலு. மோசே பாஸா ஃபெயிலா? என்ன இப்படி சொல்றீங்க? மோசே பாஸா ஃபெயிலா? கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு அவனை. அன்னைக்கு மிஷன் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். இவன் போயிருக்கணுமா வேண்டாமா? போகல. அல்லேலூயா. சரி, ஆரோன் போனாரா? மோசையும் போல, ஆரோனும் போகல. ஆரோன் போறான் போல விடுங்க. மோசே போயிருக்கலாம். முகமுகமாய் தேவனிடத்துல பேசுற மனுஷன் யாரு? மோசே. ஆனா அவன் விசுவாசியா அவிசுவாசியா? மோசே விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசியா. அவன் எது நிமித்தம் கானானுக்குள்ள போக முடியல? நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவீங்க. அவன் என்ன செய்யற? தேவனை விசுவாசிக்காதனால. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. இவங்க என்ன செஞ்சா? நம்ம சௌரியப்படி செய்வோம்னு சொல்லிட்டு, ஆமா, தேவனுடைய சித்தத்தை அவன் அங்க செய்யல. அது ஒரு பெரிய சத்தியம். புதிய ஏற்பாட்டில் கூட அதான் சொல்லிக் கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த மலையை பார்த்து உயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று பேசு சொல்லி கொடுத்தாரா? அந்த விசுவாசத்துக்குள்ளதான் மோசையை கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல தகுதி. அந்த தகுதி காலேப்ல இருந்ததா? அவன் சொன்னான், நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அவனை உள்ள குறிப்பிட்டார். அல்லேலூயா. நீங்கள் கானானை பார்த்து பேசுங்கள், மலையை பார்த்து பேசுங்கள், தேவன் சொல்லி கொடுத்தபடி செய்யுங்கள். அதன்படி செய்யலைன்னா உங்களுக்கு கானான் தேசம் இல்லை. அல்லேலூயா.
அவன் கெஞ்சினான், கானான் தேசத்தை எப்படியாக்கும் இந்த ஒரு நிமிஷம் பண்ணி அதை பேசாத, அதை பத்தி நீ பேசாத, உனக்கு அது இல்லை போ. முகமுகமா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த நீ உனக்கு கிடையாதுன்னு சொல்லும் போது வேற எங்கிட்ட திரும்பியா பேசினாரு? அதுவும் மோசத்தை தான் பேசினார். அவன் மறித்து அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ இவர் மலையில ஏறும்போது இந்த 2 பேரு வாராங்க. யாரு இந்த 2 ஃபெயிலியரும்? சொல்லுங்க, 2 ஃபெயிலியர், மோசையும் எலியாவும். இந்த 2 பேர் வந்து என்ன செய்றாங்க? இயேசுவோட சம்பாஷிக்கிறார்கள். எதை குறித்து சம்பாஷிக்கிறார்கள்? அல்லேலூயா. எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து, அந்த மரணத்தை குறித்து அவர்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? மோசைக்கும் எலியாவுக்கும் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து என்ன தெரியும்? அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியுமா? நான் நினைக்கிறேன் 2 பேரும் பரலோகத்தில் இருந்தா கூட மகிமையில காணப்பட்டார்களாம். இந்த 2 பேரும் எப்படி காணப்பட்டார்கள்? அன்றைய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் ஒருவேளை என்ன சொல்லியிருப்பாங்க? நீர் மறிக்கிறதுனா மறிக்கிறீர், பாவத்துக்காக மறிக்கிறீரு. நான் அந்த கண்மலையை அடிச்சேன் பாருங்க, அந்த பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சு, அதையும் சேர்த்து மன்னிச்சிருவீங்களா? இவங்க பரலோகத்துக்கு போன பிறகுதான் அங்க ஒரு ஆளை மீட் பண்ணாங்க. மோசையும் எலியாவும் பரலோகத்துல ஒருத்தரை மீட் பண்ணாங்க. அந்த ஆள் பேர் என்ன? பரலோகத்துல மோசையும் எலியாவும் ஒருத்தர் போய் சந்திச்சாங்க. யாருமா? யாரு சொல்றமா? லாசருவ. ஆமா, லாசருவ சந்திச்சு ஐஸ்வர்யவான்கிட்ட போய் கொஞ்சம் பிச்சை எடுத்து இட்லி வாங்கி சாப்பிட்டு அவன்கிட்ட தண்ணி வாங்கி, லாசருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாங்களா? புதுசா தான் வந்திருக்கணும். பரலோகத்துல ஏற்கனவே ஒரு மனுஷன் இருந்தா, ஏனோக்கு. ஆமாவா? பரலோகத்துல ஏற்கனவே ஏனோக்கு இருந்தாரா? ஆமா. இவர் யாரு? தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. ஆமா. எலியாவையும் எடுத்துக்கிட்டாரு, ஏனோக்கையும் எடுத்துக்கிட்டாரு. இப்ப ஏனோக்கு எலியா 2 பேரும் பேசியிருப்பாங்களா இல்லையா? இப்பதான் எலியாவுக்கு தெரியுது, இந்த ஏனோக்கு மாதிரி சொன்னதுக்கெல்லாம் சரி 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 சரின்னு போயிட்டா. பாருங்க, அவன் ஏனோக்க பார்த்து அவன் மனசுல கஷ்டப்படுறான். நம்ம என்ன செய்யல? தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டோம், தொட்டதுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? சோர்ந்து போனோம். நமக்கு வேலையே அடுத்தால குற்றம் சாட்டுறது தான். தேவனுடைய நோக்கத்தை நான் சரியாவே புரிஞ்சுக்கிடல. இந்த ஏனோக்கு எப்படி பாருங்க, ஏனோக்கு ஒரு சரியான பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல இந்த ஏனோக்கு குறித்து நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏனோக்குக்கு சொல்லுங்க 65 வயசு ஆயிடுச்சு. என்னோட 2 வயசு கம்மி. எத்தனை வயசு? ஏனோஸ் சரி, ஏனோக்குடைய 65வது வயசுல இல்ல 65வது வயசுல மெத்துசூலாவை பெற்றான். அப்புறம் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஆமா, 65ல மெத்துசலா 300 வருஷம் தேவனோட, 365 வருஷம் முடிஞ்சிருச்சு.
ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஆ காணப்படாமற் போனான். ஆ தேவன் அவனை எடுத்து கொண்டார். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? அந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமா? அல்லேலூயா. நமக்கும் இதே அனுபவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் தேவனோடையே சஞ்சரித்து கொண்டிருப்போமானால் அந்த நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார். சொல்லுங்க, நினையாத வேலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் அது நினையாத வேலை இல்லை. சொல்லுங்க, நான் எப்பொழுதும் யாரோட தான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேன்? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பொழுது யாரோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேன்? தேவனோட. ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் உங்களை எடுத்துக்கொள்ளத்தான் அவர் வருகிறார். இப்ப ஆமாவா இல்லையா? சரி, இப்போ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா? நீங்க மறுபடியும் ஒரு கையை வச்சுக்கோங்க. உங்க உள்ளத்தோட ஆத்மாவோட நீங்க நீங்க நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். உள்ள கை வச்சுட்டு பேசுங்க. உங்க பேரையே சொல்லி கூப்பிடுங்க. நீ தேவனோடையே வா சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாய். இருதயம் ஏதாவது சொல்லுதான்? இருதயம் சொல்லுமா? சிலருக்கு இருதயம் செத்து போய் கிடக்கும், அது ஒன்றும் பேசாது. இருதயம் முழிப்பா இருந்தா சொல்லும். ஹலோ, லைட்டா வேற இப்படி போட்டாங்களா? எனக்கு இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பதில் வருதா வரலையா? கேட்குறேன் நான். ஏனோக்கு ஏனோக்கு மாதிரி நான் வாழ்றேன்னா சரி, அதை விடுங்க. 300 வருஷம் அவன் தேவனோட சஞ்சரித்தான். இப்போ உங்களோட சஞ்சரிக்கிறது யாரு? வீட்டில் பிள்ளைகள் அவங்க சஞ்சரிக்கிறீங்களா? யாரோட சஞ்சரிக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க யாரோட இருக்கீங்க? யாரெல்லாம் நீங்களும் அப்படி தேவனோட சஞ்சரிக்கிறேன்னு சொல்றவங்க கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் தேவனோடையே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யாருமே இல்லையா? ஒருத்தரும் கை வைக்கல. நீங்கள் அவராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்காரா? தேவனோட சஞ்சரிக்க அவருக்கும் உங்களுக்கும் தகராறுல இருக்கா? உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் தகராறுல இருக்கா? சண்டையில இருக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சண்டையா? நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் தேவனோட சஞ்சரிக்கிறதற்காகத்தான் நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறீர்கள். அதை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேனா? வேற ஒரு காரியமும் இங்க ஒன்றும் பெரிய மண்டபப்பொடி வேலை கிடையாது. உங்களுக்கு எதுவும் பெரிய வேலை இருக்கா? அல்லேலூயா. ஏனோக்குக்கு அவன் சும்மா இருந்தான், சன்னியாசியா போயிட்டானா? அவன் சன்னியாசியா இருந்தாலுமா எப்படிமா இருந்தான்? 300 வருஷம் தவறாம ஒண்ணு குமாரன் அல்லது குமாரத்தி, குமாரத்தி வரிசையா பெத்தான். 300 பிள்ளைகள் அவன் பெத்தது. இவனே 65 வயசுல ஒரு பிள்ளை பெத்தாச்சு. 65வது வருஷத்துல இருந்து அவன் பெத்த பிள்ளைகள் பிள்ளைய பெற ஆரம்பிச்சிருக்குமா? அல்லேலூயா. ஏமா உன் பிள்ளை பெருகினா நீ 2 பிள்ளை 3 பிள்ளை வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கிடுவான். ஆம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கீங்க, பொம்பளை பிள்ளைகளும் வச்சிருக்கீங்க. சமாளிக்க முடியுது? உங்க பிள்ளைகளை உங்களால சமாளிக்க முடியுதா? பிரச்சனையே இல்லாத பிள்ளைகளா இருந்துச்சு. நான் சொல்றேன், அதான பாஸ்டர் பெரும் பிரச்சனை. ஆமா, பிள்ளைகள் 300 பிள்ளைகளை வச்சவனுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நீங்க பதில் சொல்ல போறீங்களா? எழுப்பி விடவா? சொல்லுங்க. ஒன்ன பெத்தேன், அதுவே இந்த பிரச்சனை பாடா படுத்துது. ஒண்ணுதான் கண்ணே கண்ணுன்னு ஒண்ணுக்கும் அவனே இந்த பாடுபடுத்துறான்.
ஸ்தோத்திரம். அவர் 300 பெத்தாரு. பாடு இருக்குமா இருக்காதா? நீங்க அது சொல்லுங்க. பாடு இருக்குமா இருக்காதா? 1000 பாடு இருக்கட்டும், தேவனோடு சஞ்சரிக்க பாடுகள் ஒன்றும் தடை இல்லை. நீ 1000 காரணம் சொல்லிட்டு இருக்கிற. நமக்கு புது புது காரணமா வருது. அந்த வேலை வந்துருச்சுல்ல, இந்த வேலை வந்துருச்சுல்ல, எனக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல. அதனால யாரை கழட்டி விட்டுறது? தேவனை கழட்டி விட்டு அப்புறம் எப்படி ஜெயிப்ப? எப்படி ஜெயிக்கிறது? யாரை 1000 பிரச்சனை கூட கூட என்னதான் செய்யணும்? இன்னும் அவர்கிட்ட தான் போய் நிக்கணும், இன்னும் கிட்டி கிட்டி சேரணும். அல்லேலூயா. ஆமா, உறவை வலுப்படுத்தணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுல்ல, குடும்பத்துக்கே பிரச்சனை வந்துருச்சு. யார் குடும்பத்துக்கு? யாக்கோவின் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப யாக்கோபு என்ன பண்ணாரு? கடைசியில ஏசாவை சமாளிக்க, இப்ப தேவனை அவன் சந்திக்கலன்னே வச்சுக்காங்க. தேவனை சந்திக்கல, ஏசாவை பார்த்தா என்ன நடந்திருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? அவன் சகோதரன் அவனை ஏமாத்திட்டு தானே வந்தான். நீ வருவடா, உன்னை கொல்லுவேன் அப்படின்னு தானே ஏசா சொல்லியிருந்தான். இப்ப அவன் வாரான்னு சொல்லி என்னவாயிடுச்சு? ஆமா, அவர் வாராரு. எவ்வளவு பேரோட வர்றாருமா? 3 பேரோட வர்றாரா? 4 பேரோட வர்றாரா? 400 பேரோட வர்றாரு. இவனுக்கு அடிவயிறு கலக்கிடுச்சு. ஏசாவே நம்மளால சமாளிக்க முடியாது. அவன் வேட்டைக்காரன், பவர்ஃபுல்லு. இப்ப நான் எப்படித்தான் அவனை சமாளிக்க முடியும்? பயம். நான் சொல்றேன், இவன் தேவனை சந்திக்கலைன்னு வச்சுக்கிடுவோம். நான் சொல்றது உனக்குதான். தேவனை சந்திச்சு அப்புறம் தான் இவர் போனாரு. ஆனா தேவனையே சந்திக்கலைன்னா ஏசாட்ட தோத்துருப்பானா? சொல்லுங்க, ஏசாட்ட தோத்துருப்பானா இல்லையா? சொல்லுங்கப்பா. தோக்கலாம் மாட்டான். எதுக்கு தோக்கா? அவன் தோக்கலாம் மாட்டான். உனக்கு இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லி அந்த பெத்தேல்ல ஆண்டவர் தரிசனமாய் சொன்னார்ல, அவர் சொன்னாரா இல்லையா? நான் திரும்பி சமாதானத்தோட வந்தேன்னா என் கையில இருக்கிறதுல 10ல் 1 பங்கு யாருக்கு உரியது ஆகும்? இந்த கல்லு தேவனுக்கு வீடாகும் சொல்லிட்டு வந்தார்ல. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணாம இருந்தீன்னா ஏசா உன்னோட ஒப்புரவாக மாட்டான். அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நீ தேவனோட இருந்ததுனால அங்க போய் என்ன ஆயிடுச்சு? ஏசா கழுத்தை கட்டி, தம்பின்னு கழுத்தை கட்டி. நீங்க அதை பார்த்து யோசிச்சு பாக்குறீங்களா? 400 பேர் பாக்குறான், 400 பேர் சுத்தி நின்று பாக்குறான். இங்க யார் வர்றான்? ஆமா, யாக்கோபு வர்றாரு. இங்கிட்ட ஒரு குறிப்பு, 400 பேரோட யார் இருக்கா? ஏசா இருக்கிறான். என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? இவங்க 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க. யார் 2 பேரும்? ஏசாவும் யாக்கோபும் ரெட்ட பிள்ளைங்க. இப்ப யாக்கோபு இப்படி வரும்போது என்ன, நம்ம முதலாளி அங்கிட்டு இருந்து வராரு, நம்ம கிளம்பும் போது இப்படி பார்ப்பான். இல்ல எந்த இருக்காரு எங்க முதலாளி? இல்ல அங்கேயும் இப்படி இருக்காரு. 2 பேரும் ஒண்ணு இருப்பாங்களா? அல்லேலூயா. பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படியே பாக்குறாங்க. இவங்க சண்டை போடுறதுக்குன்னு இல்ல, இப்படி ஒரு ஒற்றுமையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறதுல 2 பேரும் என்ன செஞ்சாச்சு? ஒருத்தரை ஒருத்தர் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார்கள். ஐயா, நீ தேவனோட இருந்தா உன் சத்துரு உன்னோட என்ன செஞ்சிருவான்? ராசி ஆயிருவான், சமரசம் ஆயிருவான், ஒப்புரவாயிருவான். சும்மா நீ போய் சண்டை போட்டு கத்தர் அவன் கழுத்தை அறுத்து போடு, அவனை குத்தி போடட்டும். கத்தர் என்ன யாரும் கம்பும் கத்தியமா தெரியுறாருன்னு பாத்தீங்க? அல்லேலூயா. அதெல்லாம் அவர் செய்யல. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உனக்கு ஒரு கிருபை அங்க உண்டாகும். அல்லேலூயா.
சரி, தோத்துறோம். இப்ப நம்ம ஏனோக்கிட்ட இருந்து எங்க போயிட்டோம்? யாக்கோபு கிட்ட போயிட்டோம். ஏனோக்கு அவ்வளவு பிரியமானால ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏனோக்கு இருக்கீங்களா யாரும்? ஏனோக்கு தீர்க்கதரிசியா எலியா தீர்க்கதரிசியா? ஏனோக்கு தீர்க்கதரிசியா எலியா தீர்க்கதரிசியா? இல்ல இல்ல மோசே தீர்க்கதரிசியா? இப்ப சொல்லுங்க, 3 பேருமே தீர்க்கதரிசியா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஆமே. ஆமா, நான் சொல்றேன், சும்மா இருக்காதீங்க. விளப்புக்காக ஒரு வேலையை பாக்குறீங்கல்ல, வேலை பாக்குறீங்களா? ஆமா. இவருக்கு என்ன வேலை இல்லையா? ஏனோக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து. அல்லேலூயா. நீ எங்க வேணாலும் வேலைக்கு போ, ஆனா நான் உன்னோடு இருப்பேன். நீ எகிப்துக்கா போற, நான் உன்னோடு வருவேன். தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, உங்களோடு இருப்பது தேவனுக்கு பிரியம். உங்களுக்கு பிரியமா? அதான் இப்ப கேள்வி. அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு சம்மதம் உண்டு. நான் என் ஜனத்தோடு நான் அசைவாடி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அது சொல்றாரா? இல்ல நான் சொல்றதெல்லாம் விளங்குதான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கட்டிட்டாங்களா யாரோ? கண் கட்டு விட்ட மாதிரி. நான் சொல்றதெல்லாம் ஏதோ புரியாத மாதிரி எப்படி முடிக்கிறீங்க? தேவனோட சஞ்சரித்து பாருங்கள். நான் சொல்றேன், பரலோகத்துல போய் பைராபிஷா நடத்த போறேன், அச்சாட்சி வைக்க முடியலாம். என்ன வேலை? பைராபிஷா என்ன வேலை? அங்க பரலோகத்துல என்ன வேலை? அங்க ஒரே வேலை, ஆட்டுக்குட்டியானவரோடு நீங்க இருக்கணும், காலங்காலமா இருக்க போறீங்க. அதான வேலை. அதைத்தான் இங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதைத்தான் ஏனோக்கு செய்து கொண்டிருந்தான். அதனால தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். யாரால சாட்சி பெற்றான்? பாப்போமா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே. எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் காணப்படாமற் போனான் போதும்ல. தேவன் பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டாரு. ஹலோ, இருக்கீங்களா யாராச்சும்? இந்த காதுல அந்த வார்த்தை விழுகுதா? தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரா? அல்லேலூயா. சரி, இருக்காரு. நீங்க அவருடைய பிரியத்திற்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நாம அவரை பிரியப்படுத்துறோமா? அல்லேலூயா. பரலோகத்துல அந்த 3 பேரு, ஒரு ஆளு ஆண்டவர் சொன்னதை கேட்கல, இன்னொரு ஆளு சும்மா டெம்டேஷன், குற்றம் சொல்ற ஆளு. ஆனா ஒரு ஆள் இருக்காரு, அவர் எப்படி ஆளு? தேவனுக்கு பிரியமானவன். நம்ம லைஃப் எப்படி போகலாம்? நம்ம லைஃப் எப்படி போகலாம்? அல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதை செய்ய ஆண்டவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்துல மேன்மை அவரால் வந்தா அது உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்க உலகத்தின் மேன்மையை நீங்க தேடி ஓடுனா, ஐஸ்வர்யம் யாரால வரும்? கர்த்தரால வரும். நீங்க ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுனா, வேதம் சொல்லுது, உங்க சரீரத்தை எப்படி குத்திக்கிறீர்கள்? உருவ இங்கிட்டு குத்தி அங்கிட்டு இழுக்கிற மாதிரி. அதுதான் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல இருக்கு பாருங்க.
ஐஸ்வர்யவான்களாக ஐஸ்வர்யவான்களாகும்படி விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் எதுல மாட்டிக்கிடுவான்? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, பணத்தை தேடி போனா, பணத்தை நீ ஒண்ணு தேட, பக்கத்துல சொல்லுங்க, பணத்தை தேடாதப்பா. அல்லேலூயா. இது இந்த புதுக்குத்து இல்ல, உனக்குரிய பணத்தை அவர் தேடி கொடுப்பார். அதான் அதுல உள்ள காரியம். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வரும்? நீ 7 ரூம் எடுத்து போட்டு செஞ்சாலும் ஐஸ்வர்யம் என்ன செய்யாது? ஆமா, வரும். ஐஸ்வர்யம் வராதுன்னு இல்லை. எப்படி வரும்? அநேக வேதனைகளினாலே தங்களை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசம் வண்டியை விட்டு வெளியே போயிரும். அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை நீ ஒன்னும் தேட வேண்டாம். உனக்கான பணத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அவரு எனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பணக்காரனுடைய மகன் பணத்தை சம்பாத்தியம் பண்றதுக்காக ஓடுவான். சொல்லுங்க, அவனுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ தலைமுறைக்கு என்ற சொத்து இருக்கிறது. அவன் போய் பணத்துக்கு போய் தேடுவானாமா? அநேகருடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யற தப்பு பண்றோம்னா, பணத்தை சேர்க்கணுங்கிறது இல்லை. நமக்கு ஒரு விசேஷித்த மைண்ட் செட் இருக்கு. பணம் சேர்க்கணும், வியாபாரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி இருக்கா மனசு? அப்படி இருக்கா? நான் சொல்றேன், பணம் சேர்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, பணம் சேர்க்கணும். நான் சொல்றேன், பணக்காரரை சேர்த்துரு. அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசுவை பற்றிக்கொள். அல்லேலூயா. ஆமா, அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிச்சா அங்கே பொன்னும் வெள்ளியும் வேலைக்காரர்களும் மிருக ஜீவங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இது யாருக்கும் மனசுல ஆகுதா? நீ எவ்வளவு பணம் வேணாலும் சேர்க்கறது ஓடு, ஆனா உனக்கு வேதனை மிஞ்சும். பணத்தை நீ தேடினா வேதனை, கர்த்தரை நீ தேடினால் பணம் உன் காலில் கீழே. அல்லேலூயா. யாரை தேடலாம்? கர்த்தரை எப்படி தேடுறது? தேடுறதுன்னா காட்டு வழியா போய் தேடி சொல்றதா? அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் சொல்றேன், அவர்கிட்ட பேசிட்டே வேலை பாருங்க. அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆமேனா? ஆமா, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பிள்ளைகள் கேட்குறீங்களா? சாமுவேல் மாதிரி வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ரைட்டா? அநேகருடைய பணம் கம்மியான உடனே கிட்டத்தட்ட உயிரே போன மாதிரி இருக்காங்க. பணம் கையில் இல்லை, என்னவாயிருச்சு? செத்தவங்க மாதிரியே இருக்காங்க. மனசு செத்தே தான் கிடக்கு. சம்பளம் வாங்குற வரைக்கும் வாங்கின பிறகு இது காணாதுன்னு தெரியுது. சம்பளம் காணல, மனம் செத்து போகுது. நம்ம நினைச்ச மாதிரி வரல, மனசு என்ன செய்யுது? செத்து போகுது. நான் சொல்றேன், செத்து போகாத, நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனோடு உன்னுடைய வாழ்க்கை ஒன்றாய் இருக்கட்டும். அல்லேலூயா. யாரோட இருக்கட்டும்? இல்ல, சிலருக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. பெண்களுக்கு நிறைய டைம் இருக்கு, ஆண்களுக்கு தான் டைமே இல்லை. ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் கிடைக்குது.
இவங்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்குது. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான். பாங்க, பாவமா இருக்கு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு 24 மணி நேரம் கிடையாது. 24 நேரமா? இந்த நம்ம பேசுனதுல ஏதாவது பொம்பளை இருக்காளா? ஏனோக்கு பொம்பளையா? யோ யோ ஏனோக்கு பொம்பளையா? மோசே பொம்பளையா? எலியா பொம்பளையா? இவங்க யாரும் அங்க இல்ல. அப்ப நான் சொல்றேன், நீங்க தான் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்கணும். ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவன் அது இதுன்னு போய் அங்க போய் சொல்லிருக்காரு. முதல் யாரை தேடு? யாரை தேடு? தேவனை பிரியப்படுத்து. உங்கள் நடக்கையில நீங்க சொல்லக்கூடாது, தேவன் சொல்லணும், எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து சொன்னாரா? அல்லேலூயா. எப்ப சொன்னாரு? அவன் ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே, யாருன்னா இப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நான் எனக்கு கை பலன் இருக்கு, இரவும் பகலும் சாவேன். சாவு என்னது? இரவும் பகலும் வேலை செஞ்சு செஞ்சு சாவேன். அதை பத்தி அது ஓம்பாடு. சாகிறத பத்தி நீ எதை தெரிந்து கொண்டாயோ அதை தெரிந்துக்கோ. எப்படியா? இரவும் பகலும். நான் சொல்றேன், நீ எவ்வளவு நாள் ஓடுவேன்? உன் பலன் இருக்கிற வரைக்கும் தானே ஓடுவேன். வேற வழி கண்டுபிடி. நான் சொல்ற வழியை பிடிச்சுக்கோ. ஆசீர்வதிக்கிறவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்துல கொடுக்கும்? வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இப்ப உங்களுக்கு வழங்குதா? யாருக்காச்சும் 100 நாள் வேலை கொடுக்கலன்னா மனம் நொந்து போகுது. ஆமா, போன வருஷம் முந்தின வருஷம்னா வைரஸ் திறப்பாங்களா திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா? கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வைரஸ் திறந்தா என்ன, திறக்காட்டா என்ன? என்ன வந்துட போகுது பாருங்க. இந்த வெயில்ல என்ன பாடுபடுறீங்க? வெயில்ல கிடந்து பாடுபடுகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். இப்போ இந்த வேகாத வெயில்ல உச்சி, நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு, ஒரு வேலை நடக்குது மத்தியானம், நான் போய் அதை மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஷூ போட்டிருக்கேன். வெயில் அடிச்சு ஷூக்குள்ள இருக்கிற விரல்லாம் எரியுது. அவ்வளவு வெயில். நிழல்ல போய் நின்றுக்கிட்டேன். அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா குடும்பமா போயிட்டு வரீங்க? போய் சந்திச்சுட்டு வரீங்களா? ஸ்தோத்திரம். இந்த வெயில்ல போய் வேலை பார்க்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு இப்படி நினைச்சிருக்காருன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வாரு. இயேசு ஜெபம் பண்ணாரா? வல்லமை அவர் மேல இருந்ததா? அல்லேலூயா. யோசேப்பு ஜெபம் பண்ணான்னு போடல. ஆனா யோசேப்போட யார் இருந்தா? யார் இருந்தா? அவங்க ஐயா இருந்தாரா? கர்த்தர் இருந்தாரு. நான் சொல்றேன், நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? சிம்பிளா தான் நான் சொல்றேன். சபையில 1000 பிரச்சனை இருக்கும், அதென்ன நீ பார்க்காத. உனக்கு தேவை இயேசு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு. உன் காரியங்களை திருப்தி பண்ணுவதற்கான ஒருவர் இருக்கிறாரு, அவர் இயேசு. காரியம் நீ எவ்வளவு சம்பாத்தியம் பண்றீங்கிறதுல இல்ல, நீ எவ்வளவு தேவனுக்கு பிரியமா இருக்கிறாய், அதுதான் காரியம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீ பிரியமா இரு. என்னைக்கோ இருந்தவன் அவன் சும்மா சாதாரணமான ஆள் இல்ல. 300 பிள்ளைகளை பெற்றான். இங்க 2 பெத்துட்டு ஆடுற ஆட்டம் இருக்க. ஆமா, ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. முடியல சாமி ஒன்னால. ஏன் 300க்கு ஒண்ணு குறைஞ்சிருச்சா? 300க்கு ஒண்ணு குறைஞ்சிருச்சா? அங்க இருக்கிறது ஒத்தாளு. டேய் முடியலடா குடும்பத்துல. நான் சொல்றேன், உன்னால ஒரு பிள்ளைய கூட வளர்க்க முடியாது. நீ தேவ சமூகத்துல நீ தேவனோடு கூட இருந்தாதான் ஒத்த பிள்ளைனாலும் வளர்க்க முடியும், 300 பிள்ளைனாலும் வளர்க்க முடியும். சொல்ல உங்களுக்கு மனசுல ஆகுதா? அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுங்க? தேவையானது ஒன்றே ஒன்றே. அது எது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது தேவனே, இயேசுவே. ஆமாவா? இல்ல, நான் எவன் சொல்லியும் கேட்க மாட்டேன், எவன் சொல்லியும் கேட்க மாட்டேன். நானும் என் வீட்டார்மோ வென்றால் நான் கடுமையா உழைப்போம் உழைப்போம் உழைப்போம். வெறி, உழைக்கிற வெறி. ஓ வெயில கடை, இந்த வெயில போய் உழைச்சிட்டு வா. ஏன் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இல்ல, உனக்கு உழைச்சி போடுறதுக்கே ஆளை வைப்பேங்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமீனா. நீ தூரம், ரொம்ப தூரத்துல போய்கிட்டு இருக்க. உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய். கை பலம் வேணுமா? தேவ பலம் வேணுமா? அப்ப உட்கார்ந்து முதல் ஜெபத்துல உட்காரு. ஜெபத்துல தேவனோடு கூட என்ன செய்ய? உறவாடு, தேவனோட பேசு, காரியங்களை சொல்லு, அவற்றையே கேளு, புரியாததை கேளு. உனக்கு எவ்வளவு காலம் இருக்கு? நான் ஒரு கொஞ்ச நாளா பாக்குறேன். என்ன நடக்குன்னா, கார்ல போயிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு இடத்துல கருப்பு கலரா ஒரு போஸ்ட், அதுல ஒரு ஆள் இருக்கார். அவர் கண்ணீர் அன்பு. ஆளை பார்த்தா இளமையா இருக்கார். நேற்று உள்ள போஸ்டர் சொல்லல, நிறைய பாக்குறேன். ஆமா, சில நேரங்கள்ல பொம்பளை படம் இருக்கு. இப்படி நான் ஒரு நாளும் அவ்வளவு பார்த்ததில்லை. டெய்லி பார்க்குறேன். சாவு நோட்டீஸ் இருக்கு. அந்த ஒரு என்ன நடக்குது? திடீர்னு சாகுறாங்களே, என்ன நடக்குது? சாகுறவங்கள்ல ஒரு சிலர் தான் வயசான ஆட்கள், மற்ற நல்ல வயசுக்குள்ள திரகாத்திரமா இருக்கிற ஆட்கள்னா சாகுது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளை, 2 ஆப்ஷன் இருக்கு. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இருந்தா உனக்கு நீடித்த வாழ்வு. அல்லேலூயா. நீடித்த வாழ்வு. ஆண்டவர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். நான் வாழணும். எதுக்காக வாழணும்? எனக்காக இல்ல, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த அல்ப காசுக்கா போய் மாசம் கணக்குல வேலை பார்க்கறது? வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க இந்த இதுலயே காலம்புறா இருந்தா நியாயம் இல்லை. தேவ ஜனங்கள் ஒருவரும் மேலும் மேலும் பெருகாம இருந்ததே இல்ல. தேவன் ஆசீர்வதிக்க மறக்கிறது இல்ல. உனக்கு நீ ஒரு ஸ்லாக்னஸ்ல இருக்கேன்னா நீ முதலாவது புரிஞ்சுக்கோ, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவு வஞ்சராய் போச்சு. நிறைய இடத்துல ஓட்ட விழுந்துருச்சு. அதனாலதான் என்ன செய்ய முடியல? சக்சஸ் ஆக முடியல. சரி, கைபலத்துல எவ்வளவு காலத்துல சக்சஸ் ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, கைபலத்துல சக்சஸ் ஆகும், சக்சஸ் ஆகும். ஆனா அதுல தேவன் பிரியப்படுவாரா? வீரனுடைய கால்களில் தேவன் பிரியப்பட, குதிரையின் பலத்துல அவர் பிரியப்பட மாட்டார். நீயா ஓடி 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 அப்புறம் ஓடு, தேவனோடு ஓடு. யாரோடு? ஆண்டவரே, இந்த வேலைக்கு போறேன்,
இந்த காரியத்துக்கு போறேன். உங்களுடைய கிருபை. ஆண்டவர் சொன்னாரு, நீ போகிற இடத்துக்கு முன்னாடி என் சமூகம், நீ தேவ சமூகத்துல இருந்தா, என்ன சொல்லுங்கம்மா, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நான் இருந்தா எனக்கு முன்பாக அவர் சமூகம் போகும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல நாளைக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது. நான் அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல நாளைக்கும் போயிடாதேன்னு சொல்ல வரேன். நீ ஆசீர்வதிக்கப்படணும், பலத்தின் மேல பலம் அடையணும், மகிமையின் மேல மகிமை அடையணும். உன் பாதம் எங்க வரணும்? எல்லாவற்றிலையும் ஜெயமாய் வர வேண்டும். அதுக்குதான் நீ யாரோட சஞ்சரிக்கணும்? வேலை என்ன குறையாது, வேலையா தான் இருக்கும். வேலை செய்யும் போது தேவனை ஸ்தோத்திரிக்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணாத, வெட்டி பேச்சா பேசு. சும்மா இருக்கீங்களா? பின்னாடி வேலை செய்யும் போது உனக்கு எதெல்லாம் வீணா போகுதோ அதையெல்லாம் பேசு. வேலை செய்யும் போது என்ன, வீட்டில் இருக்கும்போதே பேசுவேன், வீணா போற பேச்சு நிறைய பேசுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன். நீ எதுல வாக்குவாதம் பண்ணாலும் நான் சொல்றேன், அது வீணான பேச்சு தான். அதுக்கு போய் நீ கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். நீ வாக்குவாதம் பண்ற அத்தனையும் வீணான பேச்சு தான். உங்களுக்கு வழங்குதா? நான் சொல்றேன், அந்த வீணா போற பேச்ச பேசுறதுக்கு தேவனோட கொஞ்சம் பேசி போறது என்னங்க? எப்படிங்க? ஹலோ, இப்ப அடுத்த கதையை சொல்லி முடிக்கிறேன். இந்த மோசேயும் இந்த எலியாவும் தான் ஜெபம் பண்ற இடத்துக்கு வாங்க. வந்து பிதாவாகிய தேவனோட என்ன செய்யல, சம்பாஷணை இல்லை. யாரோட? அந்த இயேசு பிதாவோட சம்பாஷணை பண்ணல. யாரோட பண்றாரு? எதுக்கு ஐயா? எலியாவும் மோசே கூட. மோசே எலியாவும் இவருக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? இவருக்கு தேவையா? இயேசுவுக்கு மோசேயும் எலியாவும் தேவையா? 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 ரொம்ப தேவை. நான் சொல்றேன், மோசே எலியாவை விடு, நீங்கள் அவருக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. இயேசு அப்படின்னா உங்களுக்காக வாழ்ந்தவர். இயேசுன்னா மனுஷனுக்காகவே வந்து வாழ்ந்து மீட்பை கொடுத்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நான் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிரியமானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், சர்வ வல்லமை படைத்தவராய் இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட பேச மாட்டேனா? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் பேசலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் பேசலாம்? 1 மணி நேரமாவது பேசலாமா? அரை மணி நேரம் பேசலாமா? 1/4 மணி நேரம் பேசலாமா? நீங்க 1/4 மணி நேரம் பேசாட்டி போங்க, பேசாட்டாம பரவாயில்ல. 1 மணி நேரம் பேசலாம்னா அதுக்கு பதில் இல்லை. அரை மணி நேரம் பேசலாமான்னா அதுக்கும் பதில். நம்ம 2 பேரும் இல்ல, யாரோட பேசலாம்? தேவனோட பேசலாமா? பேச முடியுமா? இல்ல தேவனோடு பேச முடியுமா? தேவன் எங்க இருக்காரு? அவரோட இதுவரைக்கும் பேசல, இல்ல தப்பு தானே? போனதானே போட்டோம், நீ பேசு. அடுத்த வாரம் வரும்போது ஒரு மகிமைய நான் பார்க்கணும்.
அல்லேலூயா. இந்த சபையில ஒரு தேவ மகிமைய நான் பார்க்கட்டும். உன் இஷ்டப்படியே போவாத. என்ன எதுக்கெடுத்தாலும் எலியா மாதிரி தூங்குறதுக்குள்ள கோவப்பட்டு போய் படுத்துக்கிடாத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சொல்லு கூட தாங்க முடிய மாட்டேங்க. ஏதாவது ஒரு சொல்லு சொல்லிட்டா போதும், ஒரு வாரத்துக்கு வர மாட்டேன். இது என்னைக்கு திருந்த, என்னைக்கு தான் தேவனுக்கு மகிமை உண்டாக? ஆண்டவரே ஏசப்பா, நான் கேட்டா நீ போய் உட்காருங்கிறாரு. அல்லேலூயா. காசு நீ போய் உட்காரு தேவ சமூகத்துல உட்காரு. ஆமா, நீங்க தேவனோட அப்ப சந்திருக்கீங்க பாஸ்டர். உன் வேலையை பாரு. யார் வேலையை பாரு? உன் வேலையை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப கடைசியா சொல்றேன், நீ பலவீனமா இருக்க, நீ சரியில்லாம இருக்க, நீ நீ அவிசுவாசியா இருக்க, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. உன்னோட பேசணும்னு அவர் நினைக்கிறாரு. நீ பேச வாரியா வரலையா? பேச வாரியா வரலையா? ஒரு டைம் எடுத்து பேசுவீங்களா? தேவனோடு சேர்ந்து நிற்பீங்களா? அல்லேலூயா. ஏமா அங்க இருக்கலாம் இல்லையம்மா? அது ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன வேலை? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போச்சோன்னா அது முடியாதான்? அல்லேலூயா. இடைவிடாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண? நான் சொல்றேன், ஏசுநாதர் கூட ஃபெலோஷிப் எனக்கு அழுத்து போச்சு. நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா, ஆமா அவரோட பேசிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, என்ன பேசல, அவரை கவர்ந்து இழுக்கிற மாதிரி பேசல. அங்க போன உடனே என்ன பேசுறது? வெட்டி கதையா பேசுறது. ஜெபத்துல போய் போன நோண்டுறது. பாஸ்டர் அவ்வளவு தூரம் எனக்கு போன மட்டும்தான் நோண்டுவேன், ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்பல. ஆனா ஒண்ணு, சில நாட்களா கர்த்தர் சில நன்மையான காரியங்களை தொடர்ந்து நம்மோட பேசிட்டே வராரு. இப்போ ஒரு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கியோ ஆனால் நீ தேவனோடு இரு. சொல்லுங்க, தேவனோடு இரு. அவர் உங்களோட இருக்கிறது பத்திலாம் பிரச்சனை இல்லை. அவர் உன்னை விட்டு நீ விலகாம இரு. நீ விலகாத. நல்ல பாட்டு பண்ணாங்கல்ல, அழைத்தவர் நீரோ உள்ளவர். உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த திட்டம் வச்சிருக்காரு. அப்ப அவர் கூட என்ன செய்யும்? அந்த திட்டத்தை பத்தி பேசு. எப்படி ஆண்டவரே அந்த பெரிய காரியத்தை எனக்குள்ள செய்ய போகிறீர்? என்ன மேன்மையான ஒரு திட்டம். அது என்ன ஆண்டவரே? படிச்சுட்டு இருக்கும் போதே மேன்மையா தூக்கி வச்சுருவாரா? இல்ல, படிச்சுட்டு இருக்கும்போது உன்னை பாதுகாப்பாரு. அல்லேலூயா. ஆமா, படிச்சுட்டு இருக்கும்போது உன் காலத்துல உன்னை பாதுகாத்து அவருக்கு தெரியும் உன்னை உயர்த்த வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம். வாயை திறக்கலாமா? ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் இருக்கணுமா வேண்டியது இல்லையா? அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா? அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவரா? அல்லேலூயா. அப்ப அவரோட நேரம் செலவழிக்க முடியாம உனக்கு என்ன அப்படி வந்துருச்சு? இன்னொரு காரியம் சொல்றேன், ரொம்ப பிஸியா உலக வேலையில ஆகாதீங்க. ரொம்ப பிஸி ஆகாதீங்க.
ஹலோ, இருக்கீங்களா? நைட்டும் பகலும் அப்படி ஒன்றும் பிஸியே ஆகாத. அந்த பிஸி தேவையில்லை. அது உனக்கு கொண்டு போய் நெஞ்சிடும், பிச்சு பிச்சு போட்டுரும். அதெல்லாம் வேண்டாம். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு இளைப்பாறுதலோட தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே, மனதில் ஆவியில தேவனோடு கூட இளைப்பாறுதலை அனுபவியுங்கள். அல்லேலூயா. ஆமா, வீட்டில் நீ இளைப்பாறுதலை அனுபவிக்க கூடாதுன்னு பிசாசு ஒரு பக்கம் என்ன செஞ்சிருவான், ஏற்றி விட்டுருவான். ஏனோக்கு 300 பிள்ளைகளை பெத்தானே, பெத்தானா ஐயா? ஆமா, பிசாசு ஏற்றி விட்டுருக்குமா? ஏசுநாதரோட பேசிக்கிட்டு இருப்பாரு, இங்க பேன்னு அழுதுகிட்டே. அவன் வீட்டுக்கார சொல்லுவான், கொஞ்ச நேரம் பிள்ளைய வச்சிருங்க. எப்படி? ஆமா, கொஞ்ச நேரம் பிள்ளைங்க வச்சிருங்க. ஆமா, உனக்கு பிள்ளைய வச்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏனோக்கு பிள்ளைய வச்சிருக்கிறதுன்னா கஷ்டம் இல்லை. என்ன வேணாலும் கொடு. ஏன் ஐக்கியம் யாரோட? ஆமா, நான் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. இப்ப ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட அவனுக்கு என்ன சோர்ஸ் இருந்தது? அவன் தேவனோடு சஞ்சரித்ததுதான் சோர்ஸ். ஆமேனா? சோர்ஸ் தெரியுதா? என்ன சோர்ஸ்? இயேசுவுக்கு அவருடைய முகம் மாறிச்சு, வஸ்திரம் எல்லாம் பிரகாசித்தது. அவருக்கு என்ன சோர்ஸ் இருந்தது? பிதாவாகிய தேவன் வந்து தட்டி கொடுத்தாரா? இல்ல. அவர் ஜெபம் பண்ணாரு. அவர் யாரை நோக்கி ஜெபம் பண்ணிருப்பாரு? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிருப்பாரு. பிதா யார் அனுப்புனாரு? மோசேயையும் எலியாவையும். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீங்க எதுக்குடா வந்தீங்க 2 பேரும்? ஃபெயிலியர் பார்ட்டி ஓன்ற சொல்லி உருப்பிடுமாடா? நான் சொல்றேன், இந்த ஜெபத்தோட சம்பந்தப்பட்ட எலியா எப்படின்னா கருத்தாய் ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. ஆமா, எலியா பாடுள்ள மனுஷன்தான். ஆனா வேதம் சொல்லுது அவன் எப்படி ஆனா கருத்தா ஜெபம் பண்ணானா. வான அடைனா அடைக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. ஆமா, மழை பெய்யுன்னா வந்துருச்சு. பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் பண்ணு, கருத்தா ஜெபம் பண்ணு. என்ன ஒருத்தர் சண்டையா? பக்கத்துல சொல்லுங்க, என்ன தூங்கிட்டீங்களா? 3 தூக்க மாட்டீங்களா? முன்னாடி வந்துடுறீங்களா? முன்னாடி 3 பேர் இங்க வந்தீங்களா? இந்த தொல்லைக்கு தான் நான் பக்கத்துல யாரும் இல்லாத மாதிரி உட்காந்துக்கிறது. ஓ, அங்கிட்டும் போகுதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கருத்தா ஜெபம் பண்ணு, முழு மனசை வச்சு ஜெபம் பண்ணு, காரியத்தை சொல்லு, உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கும்போது உன் காரியம் தோற்க முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த சபை தேவனோடு நெருங்குவதாக. அதுதான். உன் பலவீனமா இருந்தா கூட நான் சொல்றேன், நீ தோத்துட்ட. நீ என்ன பண்ணிட்ட? விழுந்துட்ட. யார்கிட்ட போனோம்? தூக்கி எடுக்கிறவர்கிட்ட தானே போனோம். விழுந்துட்டா எங்க போனோம்? தூக்கி எடுக்கிறவர்கிட்ட தானே போனோம்.
விழுந்துட்டா இன்னும் நான் ஆழமா விழுந்துருவேன். இது என்ன? விழுந்தாலும் எங்கதான் போனோம்? தூக்கி எடுக்கிறவர்கிட்ட போய் ஆண்டவரே தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. உயர்த்தி வைப்பார், நடத்துவார். நமக்கு ஆமா பாட்டு படிக்கல பிள்ளைங்க போதும். உனக்கு ஒரு ஆதாரம் இருக்கா? ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களதான் தேவனோட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நீங்க இந்துவா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, இயேசுநாதரை கூப்பிட்டா அவர் வருவார். அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தால் வரமாட்டாருன்னு யோசிக்காதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் வருவார். யாருக்கா வேணுமா? கர்த்தருக்கு அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், இனி உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடரச் செய்தவர். நான் இன்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், உமரியாத அழிவு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்படைகள் என் மேல் விழுந்தோம், உன் கைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்கள் அழைப்பு இருந்ததால் நான் இன்று போகவில்லை. அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம். என்னை துரத்தி வந்து ஓடி அதை துவங்க செய்கிறேன். என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே. என் ஆதரவே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே.
யார் அந்த ஆதாரம்? ஆதாரத்தை விட்டுட்டு உயர்வை தேடினா உன்னால முடியாது. நான் சொல்ல உனக்கு விளங்குதா? உன்னுடைய சோர்ஸ் அவரா இருந்தால். ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும். சோர்ஸ் அவரா இருந்தால், அவரை நீ பற்றி கொண்டாயானால், அவரிடத்தில் தொடர்ந்து ஐக்கியத்தில் இருப்பாயானால், எதுவும் உனக்கு கூடாதது இல்லை. அல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் அடிக்கடி ரிவர்ஸ்ல போயிடுவோம். அப்படிலாம் போகக்கூடாது. பக்கத்து சொல்லுங்க, நான் தனியா இல்லை. நான் தனியா இல்லை, தேவன் என்னோடு இருக்கார். ஆமா, எனக்கு ஆதாரம். அது சொல்லுவோமா? ஆதாரமா? என்னாதரமே என்னாதரமே இருந்ததால நாளிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பேற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பேற்கு நிகரே இல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் இந்த போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பேற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பேற்கு நிகரே இல்ல. அல்லேலூயா. தளர்ந்து போன முழங்கால்களை பலப்படுத்துங்க. நீங்க இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் இல்லை. அல்லேலூயா. ஒரு தானியேலை போல, எலியாவை போல, மோசேயை போல, அதை காட்டிலும் மேலான அழைப்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எதுல விடுறீங்க? முழங்கால தளர்ந்து போச்சு. தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்து. ஒரு வாரம் டைம் உங்களுக்கு. தளர்ந்து போன முழங்கால மறுபடியும் தேவ சமூகத்துல போட்டு பாரு. உன்னை திங்கிறதுக்கு 10 சிங்கம் காத்திருக்கலாம். நீ முழங்கால என்ன செய்யாத, ஓடுறத விட்டுறாத. நீ முழங்கால நின்னா நீ போறதுக்கு முன்னாடியே சிங்கங்களின் வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிள்ளைகள் கர்த்தரை நினைந்திருக்கும். வாலிப பிராயத்துல
ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவங்க கர்த்தரை நினைக்கும் போதே சில அசாத்தியமான வல்லமைகள் வாலிப பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வாலிப பிள்ளைகள் கர்த்தரிடத்துல நெருங்க கூடாதபடிக்கு பிசாசு பலவித சோதனைகளை கொண்டு வரான். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எழுமுங்க ஜெபத்துல. அல்லேலூயா. நீ அரை வீட்டுல ஜெபம் பண்ண, வெளியரங்கமான ஒரு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னப்பா சொன்னாரு? நீ வெளியரங்கமா பதில் கிடைக்கணும்ல உனக்கு, அரை வீட்டுல கூட்டிக்கோ. உன் சத்தம் யாருக்கும் கேட்க வேண்டாம். ஜெபத்தை போடு, ஸ்தோத்திரம் பண்ணு, சந்தோஷமா பண்ணு. அங்க போய் கண்ணீரோட வேண்டாம். அவர் நம்ம சிநேகிதர். சொல்லுங்க, தேவன் நம்முடைய சிநேகிதர். நீ வருவாய் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல நேசர். பட்சபாதம் பாப்பாரா? இன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு பாருங்க, சில வித்தியாசங்களை உங்க லைஃப்ல மற்றவங்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க அங்க ஒரு வல்லமையை பெற்றாதான் தேவ சமூகத்துக்கு நீங்க வருவீங்க. என்னன்னா திமிக்கடிச்சுவீங்க. தேவ சமூகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க போகணும். திரும்ப திரும்ப வல்லமையினால நிரப்பப்படணும். ஆமா, பலத்தின் மேல பலன் அடையணும். இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் எப்போதும் யாரோட இருப்பேன்? ஈஸி வழி சொல்லவா? கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலமும் வேலைக்கு போ, ஸ்தோத்திரம் பண்ணு. கைதான வரிசை போது ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனீங்கன்னா உன் வேலைக்காரன்ட்ட போய் நீ என்ன செய்ய வேண்டாம், மண்டையை உடைக்க வேண்டாம். தேவனே அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உன் இடத்த மீட் பண்ணி உனக்காக அழகா ப்ரோக்ராம் போட்டு செட் பண்ணி கொடுப்பாரு. ஆமா, ஜெபம் ஒரு தாழ்மைக்கு அடையாளம். நீங்க தாழ்த்தணும்னா எங்கேயும் போக வேண்டாம், தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். அதாவது முழங்கால் போடு. முழங்கால்கள் யாவும் முழங்கும். கடைசியா ஜெபிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? அப்படி கேட்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. நீங்க கடைசியா ஜெபிச்சு தேவனோட முழங்கால் போட்டு தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எவ்வளவு காலம் இருக்கும்? என்ன அப்படி பார்க்காதீங்க, பயமாடுக்கும். இப்படி எல்லாம் கேள்வி வைக்கணும் இல்ல. தேவன் விரும்புகிறாரு உங்க முகத்தை பார்க்கறது. தேவ சமூகத்துல உங்களை காண அவர் விரும்புகிறார். ஜெபம் தேவனோட பர்சனல் மீட்டிங். அல்லேலூயா. ஆமா, காமனா இன்டர்வியூ கிடையாது. ஜெபம் தேவனோடு தனித்து ஒரு உறவாடும் காரியம். யாருன்னா, பாஸ்டர் நான் இன்னையில இருந்துன்னா நாளையில இருந்து யாரும் சொல்ல, இப்ப முடிச்சு சாப்பிட்டு போறீங்கல்ல, இந்த சாப்பிடும் போதே ஜெபம் பண்ணி சாப்பிடணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ எப்பயும் வேகமா எதுல ஓடுறியோ அன்னைக்கு என்ன செய்வ? விட்டுருவ. ஸ்தோத்திரத்தோட போ. அல்லேலூயா. கொஞ்சம் கியூல நிக்க வேண்டியிருக்கா, ஸ்தோத்திரம் பண்ண டைம் கிடைச்சிருச்சு, நான் கியூல நிக்கிறேன். அல்லேலூயா.
நீ ஒன்றும் முந்தி போக வேண்டாம், உனக்குரியது உனக்கு ஆயத்தமா இருக்கும். ஆமேனா? அல்லேலூயா. நீங்களா எல்லாம் செஞ்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஒரு காலம் அது வாய்ப்பில்லை. உங்களுக்காக தேவனே செய்வார். எனக்காக யாவற்றையும் முடிக்கிறவர். அவ்வளவு உண்மைன்னா நாம் அவரோட எவ்வளோ ஐக்கியமா இருக்கணும், எவ்வளோ ஐக்கியமா இருக்கணும். இன்னையிலேருந்து அல்லேலூயா. நீ காட்டுக்கு போ, 100 நாள் வேலைக்கு போ, பைராபிக்கு போ, ஆனால் ஜெபத்தோட போ. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஜெபத்தோட தான் போக போறேன். நாம எல்லாரும் போவோம், ஜெபத்தோட போவோம். அல்லேலூயா. அபியாசம் பண்ணி பாருங்க. லேஸ்க்குள்ள உட்கார முடியாது. ஆமா, கறி வலிக்கும். ஜெபத்துல உட்காரணும்னா கறி நோகும். மேற்கொண்டால் நீங்க மாம்சத்தை மேற்கொள்ளுகிறீர்கள். ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா மாம்சத்தை மேற்கொண்டாயிடுச்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இனி உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம் சமூகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன். சத்தமா வரல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி, ஆண்டவரே, உம்மை விட்டு உம் சமூகத்தை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டேன், பிரியவே மாட்டேன். இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல நான் வாக்கு கொடுக்கிறேன். ஒரு சில உபதேசங்கள் செபிக்கலைன்னாலும் பரவாயில்ல. ஜெபிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கும் விசுவாசம் பலவீனமாயிரும். ஜெபிக்கலைன்னா ஒன்றை இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசமும் பலவீனமாயிரும். விசுவாசம் பலவீனமானா என்ன அர்த்தம்? அவிசுவாசம் மேற்கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஹலோ, வழங்கிச்சா? விசுவாசம் பலப்படணும்னா போய் ஒரு தனி அறையில தனியா இயேசுவுக்காக உட்காரு, கொஞ்சம் தூக்கத்தை கட் பண்ணு. முழங்கால நிற்கிறதுக்கு முடியாத கிறிஸ்தவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது. முழங்கால ஜெயிச்சாதான் வெளியே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இது ஒரு கடமைக்காக ஜெயிச்சு சொல்லல. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், அப்படி இல்லை. நான் ஏசப்பா கூட இருந்துட்டு வாரேன். யார் கூட இருந்துட்டு வாரேன்? ஏசப்பா கூட இருந்துட்டு வாரேன். இப்ப எனக்கும் அவருக்கும் இந்த டைம் ஒதுக்கியாச்சு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்லலாமா? நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த வாரம் நான் சொல்றேன், 3 பேருக்கு தான் சாட்சி சொல்ல டைம் கொடுப்பேன், அதுக்கு மேல கிடையாது. முந்தி வந்துடணும், அவ்வளவு சாட்சி இருக்கும். ஆமென். ஆண்டவரே, பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தா கூட நீ மகிமையில எடுத்துக்கொண்டீரப்பா. அவர்கள் ஏனோக்கை பார்த்திருப்பார்கள். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றவன். எங்களையும் கூட அந்த பிரியமானவருக்குள் எங்களை நீ வைத்திருக்கிறீர். ஆகையினால நாங்க உம்மோடு கூட தனித்திருக்கும்படி, தனியா உம்ம கூட வரும்படி, இயேசு ஒரு மலைக்கு ஏறிட்டார், வனாந்தரத்துக்கு போயிட்டார். நீ தனியா ஒரு இடத்தை தேடி கண்டுபிடி, அங்கே போய் ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துகிறவரோடு கூட ஒரு ஐக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். இப்ப இருந்த மாதிரி இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கா. ஆத்மா திருப்திப்படுகிற வரைக்கும் ஜெபத்திலே இரு. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கருத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கும்படி தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, எலியா கருத்தா ஜெபம் பண்ணான். மோசே
திறப்புல நின்று ஜெபம் பண்ணான். ஆகையினால்தான் நீர் ஜெபம் பண்ணும்போது அவர்களை தேவன் அனுப்பி வைத்தார். இன்னைக்கு அந்த எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற இந்த சாட்சிகள், மேகம் போன்ற அந்த சாட்சிகள், அவர்கள் எல்லாம் கர்த்தரோடு சந்தித்தார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவரே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அதிகாரை ஆசிரியர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் பலனும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. பிரேயர்னு முடிச்சு. ஆமா, யாருக்கா ஜெபம் பண்ணா முன்னாடி வாங்க.